ஹே ஹாய், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சுவிட்ச் வேர்ட்ஸ் தான். இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருக்கும், ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட அது நமக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறதுக்கோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதை எப்படி பயன்படுத்தலாம், என்ன பண்ணணும், அது எந்த மாதிரிலாம் பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து மணி ஃப்ளோ வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும், அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம வந்து பணத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கணும். அதாவது நம்ம கையில் எப்போயுமே வந்து பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க இந்த சுவிட்ச் வேர்டை யூஸ் பண்ணுங்கள். எந்நேரமும் நம்ம கையில் பணம் இருக்கும். நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வாயை திறந்து நம்ம என்றைக்குமே நம்ம சொல்லவே மாட்டோம். அந்த மாதிரி பணம் வந்து நம்ம கையில் எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான சுவிட்ச் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ், 520, கவுண்ட், ஆன், டிவைன், தேங்க்ஸ். ரஷ், 520, கவுண்ட், ஆன், டிவைன், தேங்க்ஸ். இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை நீங்கள் ஒரு பேப்பரில், சின்ன பேப்பரில் எழுதி உங்கள் கூடயே வச்சுக்கலாம். உங்கள் பர்ஸில், இல்லை மணி வந்து எந்த இடத்துல அதிகமாக நீங்கள் வைப்பீங்களோ அந்த இடத்துங்க, பீரோவில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் இந்த எழுதி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தினமும் இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை ஒரு 11 தடவை இல்லை 21 தடவை நீங்கள் சேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இல்லை மேனிஃபெஸ்டேஷன் நம்ம எழுதுவோம்ல, அந்த மாதிரி கூட இதை வந்து ஒரு 11 டைம்ஸ் ஒரு 21 டைம்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து எழுதிக்கிட்டே வரலாம். அடுத்த சுவிட்ச் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் பண்ணுறதுக்கு மணியை நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து மணியை கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து மணியை தொலைச்சிருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல இழந்திருப்போம், நம்ம வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணியிருப்போம். அந்த மாதிரி பணம், அதாவது நமக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி, இல்லை தேவையில்லாமல் நம்மக்கிட்ட இருந்து மணி போகும். அந்த மாதிரி நேரங்களில் அந்த பணம், இழந்த பணத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி சுவிட்ச் வேர்டு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, செஸ் நட் பட், ஹலோ, ரிவர்ஸ், ரீஸ்டோர், ஃப்ளோ, கவுண்ட், சத்யா, ஃப்ரம். யாராவது ஒரு பர்சன் கிட்ட வந்து நீங்கள் இழந்திருந்தீங்க அப்படின்னா அவங்களோட பேர் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வித் கிரேஸ் நவ். இப்போ நம்ம வந்து ஒரு பர்சன் கிட்ட இழந்தோம் அப்படின்னா அவங்களோட பேர் தெரியும், எழுதிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்து பொருளை வந்து உங்களோட மணியை வந்து இழந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியல அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து பேர் போடாமல் கவுண்ட் சத்யா வித் கிரேஸ் நவ் அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். அது எப்படி போகணும் அப்படின்றத ஸ்க்ரீனில் காட்டுறேன். நான் ஸ்க்ரீனில் வந்து பாரோவர்ஸ் நேம் அப்படின்னு போட்டிருப்பேன். அந்த இடத்துல பர்சனாக இருந்தால் பர்சன் நேம், இல்லை எந்த இடத்துல இழந்தீங்களோ உங்களுக்கு தெரியும்னா அந்த இடத்துல அந்த பேரை எழுதிக்கோங்க. அப்படி தெரியலனா எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த நேம் எழுத வேண்டாம், அப்படியே அந்த இடத்த விட்டுடலாம். இந்த சுவிட்ச் வேர்டு வந்து உங்கள் பணத்தை, இழந்த பணத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு, ரெக்கவர் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வேர்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னா, அதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் பணத்தை கொடுத்துருக்கீங்க, அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வந்து வரலை, ஸ்ட்ரக் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து வந்து நீங்கள் பணத்தை வந்து திரும்ப வாங்குறதுக்கு. இப்போ நிறைய பேர் கடன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, சில பேர் கொடுக்காம ஏமாற்றுவாங்க, அவங்கக்கிட்டலாம் வந்து நம்ம வந்து திரும்ப வாங்கணும் இல்லையா, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த சுவிட்ச் வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சில பேர் வந்து சும்மா பாரோவை வாங்கியிருப்பாங்க, கொடுங்க நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி கூட வாங்கியிருப்பாங்க. எதுவாக இருந்தாலும், அதாவது நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்து வாங்கணும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பொருள் கொடுத்துருக்கலாம், அதுக்கு வந்து அவங்க காசு கொடுக்காமல் இருக்கலாம், இழுத்தடிச்சிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாமே இந்த சுவிட்ச் வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன், சன்ரைஸ், வால்நட், together, bring, full count, stream, is, now. Golden, sunrise, walnut, together, bring, full count, stream, is, count.
இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது இதை சேன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரெகுலராக எழுதலாம். இல்லை எழுதி ஒரு இடத்துல நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபஸ்ட்டு வந்து பர்சன் நேம் எழுதிக்கோங்க. அதாவது நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட பர்சன் நேம் எழுதிக்கோங்க. இல்லை அது கம்பெனியாக இருந்தால் அந்த கம்பெனி நீங்கள் யாரோ ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து வரணும் அப்படின்ற மாதிரி இடமா தானே இருக்கும். அவங்களோட பேர் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க மேலே. அப்புறம் ஒரு பெரிய சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை வந்து ஃபுல்லாக ஒரே லைனில் எழுதணும்னு கிடையாது, கீழே கூட எழுதிக்கலாம். அதாவது ஒரு லைனில் வந்து ஒரு 2-3 வார்த்தை பிடிக்குது அப்படின்னா அது மாதிரி எழுதிட்டு அப்புறம் கீழே கூட எழுதிக்கலாம். அந்த மாதிரி ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கு கீழே உங்களோட பேரை எழுதிக்கோங்க. அந்த சர்க்கிள்குள்ளேயே முடிகிற மாதிரி இருக்கணும். ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன், அப்படி இல்லைனா அது கம்பெனியாக இருந்தால் அவங்களோட நேம் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே நான் சொன்ன ஸ்விட்ச் வேர்ட்ஸை லைன் பை லைன் எழுதிக்கோங்க. அதாவது ஃபுல்லாக ஒரே லென்த்தில் தான் எழுதணும்னு இல்லை, தொடர்ந்து அப்படியே வார்த்தைகள் எழுதலாம். அதாவது கோல்டன் சன்ரைஸ் வால்நட் அதோட முடிஞ்சிடுது அந்த சர்க்கிளில். அதுக்கு கீழே டுகெதர் பிரிங் ஃபுல், அதுக்கு கீழே கவுண்ட் ஸ்ட்ரீம் ஹீஸ் நவ், அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே உங்கள் பேர் எழுதிட்டு ஃபுல்லாக சர்க்கிள் போட்டுருங்க. சர்க்கிள்குள்ளே தான் இது எல்லாமே இருக்கணும். இந்த மாதிரி எழுதிட்டு உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ ஃபோனில் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த பேப்பர் வந்து உங்களோட ஃபோன் கடையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஃபோன் பேசும்போது கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நேரில் போய் கேட்குறீங்கன்னா இந்த பேப்பரை வந்து உங்கள் கூடயே வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் காசு கேளுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுத்துடுவாங்க, எல்லா மணியுமே அவங்க கொடுத்துடுவாங்க. ஸோ இது வந்து ஒருத்தவங்க கிட்டேருந்து பணம் வரணும்னா மாட்டிக்கிட்டு இருக்கு, அவங்கக்கிட்டேருந்து வரணுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, உங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, ஒரே சம்பளத்துக்கே வந்து நம்ம ரொம்ப வருஷம் வேலை பார்த்துட்டே இருக்கோம், நமக்கு வந்து எந்த ஹைக்குமே கொடுக்கல, சேலரியில் வந்து இன்க்ரிமெண்ட் எதுவுமே நமக்கு போடலை. அவங்க வந்து எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தாலும் அதில் நமக்கு வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோம், அதில் ப்ராஃபிட் வந்தாலும் நமக்கு வந்து அதில் ப்ராஃபிட்டில் வந்து நமக்கு எந்த காசுமே கொடுக்கல. நமக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து ப்ராஃபிட்டை ரைஸ் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து வேலை பார்க்குற இடத்துல நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வரணும், ஒரு சேலரி வந்து ஹைக் பண்ணால் தான் நம்மளுமே வந்து அங்கே நல்லா சந்தோஷமாக வேலை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி அதாவது யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபைட், ஜாக்பாட், போனஸ், ஆட், கவுண்ட், டு, வித், இஸ், நவ், டன், டிவைன், தேங்க்ஸ். குவாலிஃபைட், ஜாக்பாட், போனஸ், ஆட், கவுண்ட், டு, வித், இஸ், நவ், டன், டிவைன், தேங்க்ஸ். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை ரெகுலராக சேன் பண்ணிகிட்டே வாங்க. இல்லைனா நீங்கள் வேலைக்கு போகிற ஆளாக இருந்தால் எழுதி உங்களோட பேக்கில் வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் பர்ஸில் உங்கள் கூட, இல்லை பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களோட இடத்துல வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி தருவாங்க. அடுத்த ஸ்விட்ச் வேர்ட், நீங்கள் வந்து ஒரு விஷயம் நினைக்கிறீங்க, ஆனால் அது எல்லாமே வந்து நமக்கு ஃபேவராக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து தினமும் ஒரு 3 நாளைக்கு ஒரு 28 தடவை சொல்லிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும். அது என்ன விஷயம் இருந்தாலும் சரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவைன் பேரடைஸ். அதாவது ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இப்போ ஒருத்தவங்க கிட்டே போயிட்டு வந்து நீங்கள் ஏதோ ஒன்று பேசணும்னு நினைக்கிறீங்க, அவங்க நமக்கு ஃபேவரபுளாக ஓகேன்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை சேன் பண்ணிவிட்டோ இல்லை எழுதிட்டோ நீங்கள் போங்க. நிஜமாக இந்த விஷயம் அப்படியே நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவைன் பேரடைஸ் 28 தடவை சொல்லுங்கள். 3 நாளைக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு 3 டைம்ஸ் கூட சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு காலையில், மதியானம், நைட்டு, அப்படி ஒரு எமர்ஜென்சியாக இருக்குது நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது, ஏதாவது ஒரு பீப்புளை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம்.
இப்போது ஒரு விஷயம் இருக்கும், அதை சொன்னால் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். பட் அதையுமே வந்து அவங்கள இந்த மாதிரி சுவிட்ச் வேர்டை யூஸ் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியும் நம்மளால். நீங்கள் ஏதோ ஒன்று ஆசைப்படலாம், பட் அது வந்து அவங்க கன்வின்ஸே ஆக மாட்டாங்க, வாங்கி தர மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் நினைக்கிறத வந்து வேணும் அப்படின்றத சாதிச்சுக்கிறதுக்கு அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்ச் வேர்டை யூஸ் பண்ணுங்கள். ரீஸ்டோர், டேப், மேக்னமிட்டி, ரிவர்ஸ், டைனி, ஸ்வீட், பி. இந்த சுவிட்ச் வேர்டை வந்து நம்ம சொன்ன எல்லா சுவிட்ச் வேர்ட்ஸையுமே நம்ம ரெகுலராக சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம். சேன் பண்ணும்போது ஒரு 21 டைம்ஸ் சொல்லுங்கள். அப்படி இல்லை நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா, நமக்கு சேன் பண்ணும்போது எனக்கு வந்து நான் தொடர்ந்து பண்ண மாட்டேன், நான் எழுதுகிறேன் தினமும், இல்லை ஒரு 11 டைம்ஸ் ஒரு 21 டைம்ஸ் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் கூடையே எழுதி இதை வச்சுக்கோங்க. உங்கள் கண்களில் படுற மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சுவிட்ச் வேர்ட்ஸை வந்து எழுதி உங்கள் கூட உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. இல்லைனா உங்கள் வாட்டர் பாட்டிலில் வந்து எழுதி அதுக்கு அடியில் இந்த பேப்பரில் எழுதி வாட்டர் பாட்டிலில் வச்சுட்டு தினமும் காலையில் எழுந்து அந்த தண்ணீரை குடிங்க. இந்த மாதிரி நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் மெத்தட் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.